2019, 20 5 வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இப்போ சீனாவில் இன்னொன்று புதுசாக இருக்குங்க. அது பேர் என்னென்னா ஹெச்எம்பிவி. சீனாவுடைய ஹாஸ்பிட்டல்லாம் பல இடங்களில் நிறைய ஆரம்பிச்சிருச்சாம். குழந்தைகள் நிறைய தாக்கப்படுகிறார்கள். சரி, ஹெச்எம்பிவி ஒருவேளை நம்ம நாட்டுக்கும் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். கோவிட்-19னால உலகத்தில் மொத்தம் 70 லட்சம் மக்கள் WHO ஃபிகர்ஸ் பிரகாரம் இறந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் அது 3 மடங்காவது இருக்கும். ஏன்னா எல்லா நாடுகள் இந்தியா உட்பட பயங்கரமாக அண்டர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் 2 கோடி மக்களுக்கு மேலே உயிரிழந்தார்கள் அந்த கோவிட்-19னால. அந்த கோவிட்-19 முடிவு அடைஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்ன வரைக்கும் அது கண்டிப்பாக கண்டினியூ ஆகுதான். நீங்கள் இந்த டேஷ்போர்ட் WHO டேஷ்போர்டை போட்டிங்கன்னா, கூகுளில் பண்ணிங்கன்னா தெரியும். கடந்த 28 நாளில் மட்டும் 2500 பேர் உலக அளவில் இறந்திருக்கிறார்கள் கோவிட்-19ல. அதுவும் நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அட்லீஸ்ட் 10,000 ரியல் நம்பராக இருக்கும். ஸோ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அதே டைமில் ஜனவரி மாதம், டிசம்பர் ஜனவரி 2019, 20 5 வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இப்போ சீனாவில் இன்னொன்று புதுசாக இருக்குங்க. அது பேர் என்னென்னா ஹெச்எம்பிவி, ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சீனாவில் ஏறக்குறைய அதே அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸை ஆரம்பிச்சிட்டாங்களாம். சீனாவுடைய ஹாஸ்பிட்டல்லாம் பல இடங்களில் நிறைய ஆரம்பிச்சிருச்சாம். குழந்தைகள் நிறைய தாக்கப்படுகிறார்கள் இந்த ஹெச்எம்பிவினால். அது இல்லாமல் மாஸ்க் அணிய சொல்லிட்டாங்களாம். ஸோ இது எந்த அளவு ஆபத்தாக இருக்க போகிறது, உலக அளவில் இது பரவுமா, கோவிட்-19 மாதிரி ஒரு குளோபல் பேண்டமிக்காக உருவாகுமா, இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, ஜனவரி 28, 2020ங்க நம்ம இந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டோம். இந்த மாதிரி கோவிட்-19 ஒன்று ஆரம்பிச்சிருக்கான், அது பரவ ஆரம்பிச்சிருச்சான், இந்தியாவுக்கும் வர வாய்ப்பு இருக்குது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சேனலில் போட்டோம். நம்ம நாட்டுக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்துருச்சா இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக வரலன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்றும் பெருசாக ப்ரிப்பேர்ட்னஸே இல்லை. 2020 பிப்ரவரியில் நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களை கொண்டாடினோம். மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊரடங்கு உத்தரவுலாம் வர ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்தில் ஒரு சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரல டங்கு டங்கு டங்குன்னு அடித்து கோவிடை விரட்ட பார்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் கோவிட்லாம் அந்த வேரியண்ட் போவே இல்லை. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பல லட்சமாச்சு. வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கங்கை நதியில், பீகார், யூபிலலாம் டெட் பாடிஸ் எல்லாம், ஏன்னா கோவிட் நம்பரை கம்மியாக காமிக்கணும்னு நிறைய டெட் பாடிஸ் மிதக்க ஆரம்பிச்சுது. எத்தனையோ பேர். அதை விட முக்கிய இதுன்னா 2வது அந்த கோவிட் செகண்ட் வேவ், அது பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் இதாக இருந்துச்சு. நமக்கு நெருங்கிய வட்டங்கள்லே பல பேரை இழந்தோம். ஸோ இதே மாதிரி இப்போ இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் ஆரம்பிச்சிருக்கு. இதற்கும் கோவிட்-19க்கும் எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஹெச்எம்பிவி அதாவது ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸும் இதே மாதிரி சளி மூலமாகவோ இல்லைன்னா இருமல் இல்லைன்னா தும்மல் இந்த மாதிரி பரவ ஆரம்பிக்கும். அடுத்தது இதுவும் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை அடிக்கும். இதுக்கு ரொம்ப வல்னரபிள் குரூப் ஒன்று என்னென்னா 5 வயசுக்கு கீழே. ஆனால் கோவிடில் பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு கீழே இருக்கவங்க பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கான். 65 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிறையவே பிரச்சனை வருமா இந்த ஹெச்எம்பிவினால். அதற்கு அடுத்தது ஏற்கனவே வேற ஏதாவது ஒரு டிசீஸ், ஆஸ்துமா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்பவே வல்னரபிளாக இருப்பாங்களாம். ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, அதாவது லான்செட் குளோபல் ஹெல்த் அப்படின்னு 2021 ஒரு ரிப்போர்ட்டு, அது என்ன சொல்லுதுன்னா 1% ஆஃப் சில்ட்ரன் 5 வயசுக்கு கீழே அவங்க இறந்துருவாங்களாம் இந்த ஹெச்எம்பிவினால். ஸோ இது ஒரு டேஞ்சரஸான இது. சீனாவில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் நிறைய இது 2022 பீக்காக ஆச்சான். ஆனால் அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா சீனாலன்னா கிடையாது. இதை முதல்ல எங்கே ஆரம்பிச்சதுன்னா 2001 நெதர்லாண்டில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சுமார் 28 குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு வைரஸ் தாக்குதே அப்படின்னு தான் இந்த ஹெச்எம்பிவியை இது பண்ணாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த வைரஸ் நம்ம உடம்புல உள்ள ஒரு செல்லில் போய் ஒட்டிக்கும்.
அதற்கு அப்புறம் அதை ரெப்ளிகேட் பண்ணும். திருப்பி மற்ற செல்லுக்கு நம்ம செல்லையே யூஸ் பண்ணி அது மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அது மல்டிப்ளை ஆக ஆக நம்மளுடைய இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லாம் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் 2011 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் சீனாவில் கோவிடுக்கு அப்புறம் நிறைய பீக் ஆக ஆரம்பிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா சீனாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவங்களுடைய சோஷியல் மீடியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல எல்லாம் மாஸ்கோட ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க, எல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்க. இது அங்கே சீனா கவர்மெண்ட்டே இனிமேல் சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே பல இடங்களில் பரவிக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ இதற்காக எதற்கெல்லாம் நம்ம ஒரி பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம ஏன் ஒரி பண்ணணும்னா, இது சீனாவிலேருந்து ஆரம்பிக்கிறனால. ஏன்னா சீனாவை பொறுத்தவரை ரொம்ப க்ளோஸ்டு, இது பெருசாக அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. போன வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு 2019 டிசம்பரில் ஆரம்பித்தது. ஜனவரி பிப்ரவரிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சீனா கிட்ட இருந்து பெரிய இன்ஃபர்மேஷன் வந்த மாதிரியும் இல்லை. இன்ஃபேக்ட் அப்போல்லாம் WHO என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சீனா அருமையாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பின்னாளில் பார்த்தீங்கன்னா சீனா கேட்குற சீனா வந்து டேட்டாவையோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சீனா எப்படி ஆரிஜின் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் பின்னாலே WHO கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ சீனாவிலேருந்து வரதே ஒரு பெரிய பயத்தை உருவாக்குகிறது. காரணம், ஹெச்எம்பிவியை பொறுத்தவரை ரொம்ப பயப்பட தேவையில்லைங்க. இந்த ஹெச்எம்பிவின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2021 ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் நெதர்லாண்டில். ஆனால் அதற்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 120 வருஷமாவது நம்மளோட அதாவது 1880s 1890 ஏடிலேயே இது ஹியூமன்ஸ் கிட்ட இருந்திருக்கும் அப்படின்னு 2001 அதை அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஸோ கொஞ்சம் காலமாகவே நம்ம இம்யூனிட்டியில் அது இருக்குது. ஏற்கனவே கூட நமக்கு வந்துட்டும் போயிருக்கலாம் உலக அளவில், ஒரு சளி, ஒரு இருமல் இதெல்லாம். ஸோ ஆனால் இப்போ சீனாவில் கூட்டம் கூட்டமாக போகும்போது இது ஹெச்எம்பிவின்னு கடைசியில் சொல்லுவாங்க. அப்புறம் ஹெச்எம்பிவி எக்ஸ் அப்படின்னு ஒரு புது வேரியண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ரொம்பவே பயப்படணும். அதுக்கு அடுத்தது, இந்த ஹெச்எம்பிவிக்கு ட்ரீட் பண்ண மருந்தே கிடையாது. COVID-19 இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பின்னாளில் ஏதோ கண்டுபிடிச்சாங்க ஒரு சில ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஹெச்எம்பிவிக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அது மூணாவது விஷயம் என்னன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் போட முடியுமா பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் டிசீஸுக்கு தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் உண்டு. இது வைரல். ஸோ வைரலை பொறுத்தவரை எதுவும் கிடையாது, ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடையாது. சரி, வேக்சினேஷன், நம்மளுடைய அந்த COVID-19க்கு வேக்சினேஷன் இனிஷியலாக இல்லை வேக்சினேஷன். அதுக்கப்புறம் நம்மலாம் வேக்சினேஷன் போட்டுக்கிட்டோம், கண்டுபிடித்தார்கள். ஆனால் நம்மளுடைய இந்த புதுசான ஹெச்எம்பிவிக்கு வேக்சினேஷனும் கிடையாது. அதுக்கு அடுத்தது இதோடைய இது வந்து சிம்டம் சிவியர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா மீண்டும் ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படுமா, திருப்பி அந்த வென்டிலேட்டரில் வைக்கணுமா. ஸோ இது எவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எக்யூப்டாக இருக்கும், அதுவும் ஒரு டேஞ்சரஸான விஷயம். ஸோ வெறும் இந்த ஹெச்எம்பிவிக்கே அக்ரெசிவாக அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் இருக்குது. குறிப்பாக 5 வயதுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கும் 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும், அது இல்லாமல் இந்த கோமார்பிடிட்டிஸ்னுவாங்க, வேற ஏதாவது உள்ளுக்குள்ள ஏதோ ஆஸ்துமா மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ப்ராப்ளத்தை ஜாஸ்தியாக ஆக்கும். சரி, இதுக்கு ரொம்ப வரி பண்ணணுமான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரி பண்ண தேவையில்லை. காரணம் என்னென்னா, காலங்காலமாக ஏற்கனவே இந்த ஹியூமன்ஸ்க்கு இது இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஏற்கனவே வந்துட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதோடைய சிம்டம்ஸ் என்னென்னா, அதே மாதிரி ஜுரம் வரும் 103 104 டிகிரி. இதோட இன்குபேஷன் பீரியடு 3லேருந்து 7 நாள். ஸோ 3லேருந்து 7 நாள் வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதற்கப்புறம் ஒரு சிலருக்கு ப்ளூ கலரில் கண்ணில், நகத்தில், லிப்ஸில் அப்படிலாம் ப்ளூ கலராக கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தமாக. ஆனால் நிறைய பேருக்கு வந்து போனதே தெரியாமல் இருக்குமா. அதனால் நம்மளுக்கெல்லாம் ஏற்கனவே உலக அளவில் வந்துட்டும் போயிருக்கலாம். ஸோ இப்போத்துக்கு ரொம்ப அலார்மிங் சுச்சுவேஷன்லாம் கிடையாது இந்த ஹெச்எம்பிவியை பொறுத்தவரை. அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போத்துக்கு பயப்பட வேண்டாம், நாங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எக்யூப் ஆகி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா போன வாட்டியும் இதே மாதிரி பிப்ரவரி மாதம் ஒன்றும் அலார்மிங்காக ஒன்றும் இல்லை. போன வாட்டி நான் சொல்கிறது 2020 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்போ அப்படி தான் சொன்னாங்க, ஒன்றும் அலார்மிங்கான இல்லை, நாங்கள் மானிட்டர் பண்ணுறோன்னாங்க. ஸோ அந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூற்றை வைத்து நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. அதே சமயத்தில் ஹெச்எம்பிவின்றது கோவிட் மாதிரி பயப்படுற ஒரு விஷயம் கிடையாது. பட்டு ஹெச்எம்பிவிக்கு பின்னாளில் வேரியண்ட் வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பயப்படணும். சரி, சீனா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க?
சீனா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நத்திங் அலார்மிங், பயப்படவே தேவையில்ல. ஒவ்வொரு டிசம்பரும் ஜனவரி இந்த வின்டர் ஸ்ப்ரிங் இந்த டைமில் இந்த மாதிரி வரும், ஹெச்எம்பி வரும். சொல்லப்போனால் போன வருஷத்தோட இந்த வருஷம் குறைஞ்சி தான் இருக்குது. அதனால குளோபலாக ட்ராவலர்ஸ்லாம் வரணும்னா சைனாவுக்கு தாராளமாக வாங்க, இது பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்றது அவங்களுடைய அஃபிஷியல் ரெஸ்பான்ஸ். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனா கவர்மெண்ட்டை எவ்வளோ தூரம் நம்ப முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் கோவிட் பின்னாளில், அதாவது 2023லலாம் பார்த்தீங்க, 22, 23ல் சீனா பயங்கர லாக்டவுன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஏற்கனவே அவங்க அனுபவிச்சனால, அதனால் அவங்க எக்கானமியே பல மடங்கு அடி வாங்குச்சு. ஸோ அந்த சூழலில் இந்த வாட்டி இப்போ நீங்கள் வேணால் வரலான்னு சொல்கிறாங்கன்னும் போது ஒருவேளை அதெல்லாம் மனசில் வச்சுட்டு கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்னு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். சரி, ஹெச்எம்பிவி ஒருவேளை நம்ம நாட்டுக்கும் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த தான் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? அப்பப்போ கையை கழுவணும், மாஸ்க் போட்டுக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸை நம்ம அடியர் பண்ணணும், சானிடைசர் அடிக்கடி யூஸ் பண்ணணும். ஆனால் கோவிட்-19 அளவுக்கு ஹெச்எம்பிவி ஒன்றும் பயப்படுற மாதிரி விஷயம் கிடையாது. எக்ஸப்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வல்னரபிள் குரூப்பை தவிர இப்போத்துக்கு நம்ம பயப்பட தேவையில்ல. அதே சமயத்தில் கொஞ்சம் ப்ரிகாஷனரியா, அது வர்றதுக்கு முன்னாடி வராது, ஒருவேளை வந்துருச்சுன்னா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் இது இந்த ஹைஜீன் அடிக்கடி கையெல்லாம் சானிடைசர் யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்றது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன? ஹெச்எம்பி வருமா வராதா? என்ன யோசிக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.